எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கையல் ஆசைப்பட்டாலேன்னு அவளுக்கே தெரியாம இதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனா நாம வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாளா இல்லையான்னு தெரியலையே. ஏற்கனவே நான் போய் பேசினா கூட முறைச்சிட்டு இருந்தா. என் மேல கோவமா வேற இருக்கான். இப்ப நான் இதை கொடுத்தா கையல், நீ ஆசைப்பட்டன்றதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா என்கிட்ட இருந்து நீ இது வாங்கிப்பியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இன்னும் எத்தனை நாள் என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியல. இல்ல நீ சொன்ன மாதிரி உண்மையாவே என்னை வெறுத்துட்டியான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி. அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஓகேனா வாங்கிக்கோ, இல்லைன்னா வேண்டாம். ஆனா சூர்யா, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? நான் எப்போ எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் உங்க மனசுல நான் இல்லைன்னா கூட அந்த டைம்ல கூட எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து எத்தனை டைம் உங்ககிட்ட எதோ கேட்டிருக்கேன், எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஆசைப்பட்டு நான் வளையல் வேணும்னு கேட்குறேன், காசு இல்லைன்னு சொல்றேன், அப்ப கூட வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல. ச்சே. இருங்க இருங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் உங்க பர்த்டே வரையும் தான். அதுக்கப்புறம் உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாருங்க. கையல், என்ன சூர்யா? ஆமா, நீ என்ன இங்க தனியா உட்காந்துருக்க? எல்லாரும் இங்க ஹால்ல இருந்தாங்க, நீ மட்டும் இங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, சும்மா அப்படியே இந்த பக்கம் வந்தேன். வெளியே கிளைமேட் நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அதான் சும்மா உட்காந்துட்டேன். சொல்லுங்க என்ன? அது நான் இங்க கொஞ்சம் உட்காரலாமா? இது என்ன கேள்வி? உட்காருங்க. கையில் என்னமோ வச்சிருக்காரே, என்னவா இருக்கும்? இங்க எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? கொடுக்கலாமா? ஷோ, எதுவும் திட்டாம இருந்தானா சரி. என்ன சூர்யா, சொல்லுங்க. கையில் என்னமோ வச்சிருக்கீங்க, என்னது அது? அது கையல், அது வந்து இது உனக்காக தான். இந்தா. என்னது? எனக்கா? என்னது அது? அது நீ ஆசைப்பட்டது தான். நீ வாங்கி பிரிச்சு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. நான் ஆசைப்பட்டதா? அம், எதுவும் கேட்காத. இந்தா, முதல்ல வாங்கி பிரிச்சு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லு, சரியா? சரி கொடுங்க. நெஞ்சை பூ போல் கொய்தவளே. சூர்யா, வளையலா? எனக்கா? ம் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பிடிச்சிருக்காவா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஆனா நான் கேட்டப்போ நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்கலையே, இப்போ என்ன சடனா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது நீ அப்போ சொன்னப்ப நான் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியோ மாட்டியோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஆனாலும் மனசு கேட்கல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கப்போ இன்னைக்கு ஆசைப்பட்டு கேட்டியா, அதான் சரி உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு போய் கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சூர்யா. தேங்க்யூ 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 ஸோ மச். பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள் இரவும். சரி, ஓகே. ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துருக்காத. நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சூர்யா. ஆனால் பாட்டி விட ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்ததில்ல, அது இன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணனா. அதனால ஊருக்கு வரணும், திரும்பி காலேஜ் போகணும், அதெல்லாம் நினச்சா லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆமா, அப்புறம் இந்த மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஆனா என்ன பண்றது, இங்கேயே இருக்க முடியாதே. ஆமாங்க. ஆனா நீ வளையல் வாங்கிப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடி. என் மேல இருக்க கோவத்துல வளையலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். எப்படியோ பரவாயில்ல, நான் கொடுத்தன்றதுக்காக வச்சும் வாங்கிக்கிட்டியே. இதே மாதிரி எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும் கையல், அது மட்டும் எனக்கு போதும். ஐ லவ் யூ. என்ன சூர்யா? ஒன்றும் இல்லை. சரி கையல், நான் கிளம்புறேன். ஓகே. சூர்யா, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்லாம் எதுக்கு கையல், பரவாயில்ல இருக்கட்டும். உனக்கு பிடிச்சிருக்கல்ல, வாங்கிக்கிட்டியே, அதே சந்தோஷம்தான். சரி கையல், காலையில் கிளம்பணும்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். ஓகே சூர்யா, பாய், குட் நைட். குட் நைட் கையல்.
கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அம்மாடி, காலையில் சீக்கிரமாக கிளம்பணுமா, ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் காலையில் இது விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் தான் திட்டு வாங்குவீங்க. நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்துக்கோங்கம்மா. சரிங்க அத்தை. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல அத்தை, ஜாலியாக இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம், இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தானடா ஆகணும், இங்கேயே இருக்க முடியாதுல்ல, பிள்ளைங்களுக்கு வேலை படிப்பு எல்லாம் அங்கே தானே இருக்குது. சரி சரி, அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கிளம்புறதுக்கே மனசு வராது. போங்க போங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நேரங்காலத்திலோட சீக்கிரமாக தூங்குங்க, காலையில் சீக்கிரமாக கிளம்பணும். சரிங்க அத்தை. அக்கா கிட்ட பேசலான்னு பார்த்தா அக்கா என்னன்னா பிஸியாகவே இருக்கா. அவகிட்ட பேசாமல் என்னால் ஒரு முடிவே எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணுறது? எனக்கு கவினை பிடிச்சிருக்கு, ஆனால் என்னால் லவ் பண்ணுறேன்னு தைரியமாக ஒத்துக்க முடியல. எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல கவின். நீங்கள் ஒரு முறையும் என்கிட்ட வந்து எனக்கு பதில் சொல்லுன்னு கேட்குறப்போ எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இருந்தாலும் என்னால் டக்குன்னு அதுக்கு பதில் சொல்ல முடியல. காரணம் என் அப்பா என் அம்மாவை ஏமாற்றிட்டு போனதுதான். வைஷு அக்கா, இப்போ சொல்லுடி. சாரி வைஷு, காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாகவே இருந்தோம்ல, அதான் ஈவினிங் வந்து எதுவும் கிட்ட பேச முடியல. சாரி. இப்போ சொல்லு, எதுக்கு என்கிட்ட காலையிலேருந்து ஏதோ பேசணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லு வைஷு, அக்கா இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லு. அட, இந்த வைஷு இங்கே தான் இருக்காளா? ஐயோ, அண்ணியும் இருக்காங்களே. வீடு ஃபுல்லாக இவளை தேடிட்டு வந்ததுக்கு பார்த்தா அன்னிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சரி, அண்ணி போனதுக்கப்புறம் நம்ம போய் பேசலாம். சொல்லு வைஷு, அமைதியாகவே இருக்க. என்ன விஷயம்? ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? அது அக்கா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்க்கா. எனக்கு அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இது என்னடி புதுசாக இருக்கு? எந்த விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட மறைக்காம சொல்லுவ. இன்னைக்கு என்ன புதுசாக யோசிக்கிற? என்னக்கா நீ? அப்படிலாம் எதுவும் இல்லை, உனக்கே நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட மறைச்சி பழக்கமே இல்லை. சின்ன விஷயத்த கூட உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாச்சும் குழப்பமாக இருந்தாலும் சரி, தயக்கமாக இருந்தாலும் சரி, அதுக்கான நல்ல முடிவு நீ தான் எப்பயுமே எனக்கு சொல்லியிருக்க. இது ஒரு முக்கியமான விஷயம்க்கா. உன்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் உன்கிட்ட கேட்காம என்னால் எந்த முடிவும் எடுக்கவும் முடியல. ரொம்ப தயக்கமாகவே இருக்கு, அதான். அப்படி என்ன மேடம்க்கு குழப்பம்? என்ன, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அக்கா? அப்போ அதான் கரெக்டா? அக்கா, அது இது என் தங்கச்சி தானா? இப்படி ஒரு வைஷுவை நான் பார்த்ததே இல்லையே. எப்பவும் எல்லா விஷயத்துலையும் போல்டாக எனக்கே தைரியம் சொல்கிற பொண்ணு இவ்வளோ யோசனையோடு உட்காந்துருக்கப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு. அப்போ கன்ஃபார்ம் ரைட்? யார் அவங்க? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்குறேன்டி, யாருன்னு கேட்டேன். கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா? அக்கா, உனக்கு எப்படி? நீ காலையிலேருந்து என்கிட்ட பேசணும்னு என்னையே சுற்றி வரப்பவே நான் யோசித்தேன். ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஏதோ முக்கியமான விஷயத்த நீ என்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி இருக்குன்னு நானும் யோசிக்கல வைஷு. இப்போ நீ தயங்கின அப்புறம் தான் எனக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. சீரியஸாக நீயும் லவ் பண்ணுறியா என்ன? தெரியலக்கா. இது என்னடி பதில் தெரியலன்னு? அக்கா, உண்மையை சொல்லட்டா, எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்குக்கா. அவங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறப்ப என்னால் டக்குன்னு ரிஜெக்ட் பண்ண முடியல. எனக்கு டைம் வேணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அக்கா, அப்பாவை பற்றி யோசிக்கிறப்போ எனக்கு இந்த லவ்லாம் கரெக்டாக இருக்குமான்னு ஒரு பக்கம் தயக்கமாக இருக்கு. ஏய், இப்போ எதுக்கு அந்த ஆளை பற்றி பேசுகிற? இல்லைக்கா, அவரும் லவ் பண்ணுறேன்னு அம்மாவை நம்ப வச்சு ஏமாற்றி 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இல்லைக்கா. சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நமக்கு என்னக்கா சொல்லி கொடுத்தாங்க? யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது, யாரையும் லவ் பண்ணுறேன்னு மட்டும் வந்து நின்றாதீங்கடி, அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான்க்கா ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. ஆமாம் வைஷு, எனக்கும் புரியுது. நம்ம அம்மா எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க தான். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், நீ லவ் பண்ணுறேன்னு வந்து நின்னா அதுக்கு அகெயின்ஸ்டெலாம் நான் கிடையாது. ஆனால் ஒன்று, எனக்கு அந்த பையனை பற்றி முழுசாக தெரியணும்.
நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னது தான் வைஷு. இப்போ நம்ம வேலைக்கு போகிற இடத்துல எல்லாரும் நம்மக்கிட்ட ஜென்யூனாக பழகுவாங்கன்னு நம்ம ஏற்றுக்கவே முடியாது. புரியுதா? ஒருத்தர் ஒரு மைண்ட் செட்டோட தான் நம்மக்கிட்ட பழகுவாங்க. இப்போ ஆஃபீஸில் போய் அந்த இடத்துல ஒரு பையன் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்கிற அப்படின்னா யோசிச்சு பாரு. நீ ஆஃபீஸ்க்கு போய் 1 மந்த் தான் ஆகுது, நியர்லி 1.5 months அவ்வளோதான். அப்படி இருக்கப்போ இதுக்குள்ளே எப்படி லவ் வரும்? அது லவ், உண்மையான லவ் நீ எப்படி யோசிக்கிற? நீ சொன்ன மாதிரி அந்த பையன் நல்ல பையனாகவே இருக்கட்டும், நான் தப்பு சொல்லவே இல்லை வைஷு. உனக்கு ஒரு வேளை உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்கலாம், உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ டைம் கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அந்த பையனை பற்றி உனக்கு 1 மாதமாக தான் தெரியும். அப்படி இருக்கப்போ அந்த பையன்கிட்ட உன்னோட லைஃபே கொடுக்கணும்னு நீ நினைக்கிறப்போ அவனை பற்றி முழுசாக நீ தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு மாதிரியும் வேறு சைடு அவனுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கப்போ அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம நம்ம லைஃப்பை நம்மளால் எப்படி அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும்? இப்போவும் நான் சொல்கிறேன், நீ லவ் பண்ண வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த பையன் யாருன்னு சொல்லுடி, அவனை பற்றி கொஞ்சம் விசாரிக்கலாம், அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீ லவ் அக்செப்ட் பண்ணு. பிகாஸ் உனக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு நீ பேசுறதுல எனக்கு தெரியும் வைஷு. நீ தப்பான இடத்துல போகக்கூடாதுன்னு மட்டும்தான் அக்கா ஆசைப்படுறேன். உனக்கு ஆசைக்கு எப்போவும் அக்கா அகெயின்ஸ்டாக இருக்க மாட்டேன். ஆனால் என் தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாரு, அந்த பையன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக மாமா கிட்ட சொல்லி விசாரிச்சு பார்க்க சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையனு தெரிய வந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. அவங்க ஃபேமிலி பற்றியும் விசாரிச்சு பார்க்கலாம் வைஷு, நீ கவலையே படாத. யார் அந்த பையன்? அக்கா, அவரு உனக்கு நல்லாவே தெரியும், அது வேற யாரும் இல்லக்கா. அனிதா, அனிதா எங்க இருக்க? அக்கா, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், மாமா கூப்பிடுறாரு பாரு, நீ போ. ஆமாம், என்னன்னு தெரியலையே கூப்பிடுறாரு. இங்கே பாரு வைஷு, நீ எதுவும் யோசிக்காத. அவரை பற்றி என்னன்னு என்கிட்ட சொல்ல, நான் விசாரிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன்டா. உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அக்கா ஆசைப்படுறேன். அது நீ லவ் பண்ணுற பையன் நல்லவனாக இருந்தால் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக அக்கா உன்னோட ஆசைக்கு குறுக்க நிற்க மாட்டேன், சரியா? தேங்க்ஸ்க்கா. அனிதா, சரி சரி, மாமா கூப்பிட்டுட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல. நான் போய் என்னன்னு கேட்குறேன். ரொம்ப நேரம் இங்கே உட்காராத, போய் படு, நாளைக்கு பேசலாம், சரியா? ம், சரிங்கக்கா. குட் நைட். குட் நைட் வைஷு, போய் பாடு. ம். இவ பேசுறத பார்த்தா அப்ப இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா என்கிட்ட சொல்ல ஏன் இவ்வளோ தயக்கப்படுறா? என்னை பார்த்து பயப்படுறாளோ? ஆனா கடைசி வரையும் நான் தானே அன்னிக்கிட்ட சொல்லாமே விட்டுட்டாளே. அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தானா வேண்டான்னு சொல்லாம உடனே மேரேஜ்க்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி, எப்படியோ எப்படியோ இவன் மனசுல இருக்க குழப்பம் கொஞ்சம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தங்கச்சிக்கு நல்ல அக்காவா அட்வைஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது வைஷு. உங்க அப்பா உங்களுக்கு ஏற்படுத்திட்டு போன காயம் இன்னும் உங்க மனசுல இருந்து போகாது. ஏன்னா உங்க அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கப்போ ஒரு பையன் உங்ககிட்ட வந்து லவ் பண்றான்னு சொல்றப்ப கண்டிப்பா என்னதான் தெரிஞ்சவனா இருந்தாலுமே யோசிக்கிறல்ல. உண்மையா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. நீ யோசிக்காம ஓகேன்னு சொல்லியிருந்தாதான் தப்பா இருக்கும் வைஷு. எந்த இடத்துலையும் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற, எல்லா விஷயத்துலையும் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிற. இது தாண்டி வேணும் எனக்கு. உனக்கு என் மேலே நம்பிக்கை வேணும், அவ்வளோதானே? என் மேலே உனக்கு நம்பிக்கை வந்துட்டா அதுக்கப்புறம் நீ எந்த இடத்துலையும் என்னை வேண்டான்னு சொல்லவே மாட்ட. கண்டிப்பாக உனக்கு நம்பிக்கை வரும் வைஷு. என்னங்க? வந்துட்டியா? அனிதா, அந்த யுஎஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கோட கம்ப்ளீஷன் டேட் என்ன சொன்னாங்க? கரெக்டாக தெரியுமா? எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் ஒரு மெயில் மட்டும் அனுப்பணும். டேட் மட்டும் தெரிஞ்சா சொல்லு. எங்க அது ஃபெப் 2. வெப் 2வா? கன்ஃபார்ம் தானே? ஏதோ சேஞ்சஸ் இருக்காதே? இல்லைங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஃபெப் 2 தான். ஓகே அனிதா. அப்பா, முடிஞ்சது. ச்சே, இந்த மெயில் நேத்தே வந்திருக்கு. இவ்வளோ நேரம் நான் பார்க்கவே இல்லை. நல்ல வேளை லேப்டாப் ஓப்பன் பண்ணனால பார்த்தேன். இல்லைனா நாளைக்கு தான் லாஸ்ட் டே. ம், ஓகே. வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? இல்லை அனிதா, சொல்லு. அது எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? ஓகே, ஒரு 2 minutes இரு. ம். சொல்லுங்க மேடம். என்னாச்சு? என் பொண்டாட்டி ஏதோ குழப்பத்தோட இருக்க மாதிரி தெரியறாளே. ம், ஆமாங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. இது என்னடா வம்பா போச்சு? உன் வாயில தான் ஆரம்பிக்கணும், சொல்லு. ஸோ எங்க வைஷு கூப்பிட்டுருந்தான்னு போனேன்னா,
அப்போ சரி, இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? அவ யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆனால் அந்த பையன்கிட்ட என்ன சொல்லலையா? அதாங்க ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கா. அவளுக்கு என்னமோ நான் தைரியம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையனா, ஆஃபீஸில் இவ சேர்ந்து 1 மந்த் தானே ஆகுது. அதுக்குள்ளே எப்படிங்க ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வரும்? பார்த்தோன்னே அட்ராக்ஷன் கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இவளுக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. எப்போவும் வைஷு அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க மாட்டான். ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்ல பையனாக இருந்தால் அதுவே போதும். என்றைக்கும் அவள் ஆசைப்பட்டதை நான் வேண்டான்னு சொன்னதே இல்லை. அப்படி இருக்கப்போ ஒரு பையன் மேலே ஆசைப்படுறா. எனக்கு என்ன முடிவு சொல்கிறதுனே தெரியல. சரி, நீ அவகிட்டே கேட்டிருக்கலாம்ல பையன் யாருன்னு. அதான் கேட்டு சொன்னீன்னா அவனை பத்தி நான் விசாரிச்சு சொல்லியிருப்பேன்ல. அதுக்கப்புறம் நீயும் பயப்படாம இருந்திருக்கலாம். நீங்கள் கேட்டேன். அவள் ஏதோ சொல்ல வந்தா, அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் வந்துட்டேங்க. நான் மார்னிங் கண்டிப்பாக கேட்டு யாருன்னு சொல்கிறேன். நல்லா விசாரிச்சு பாருங்கள். நல்ல பையனாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல பையனாக இருக்கணுங்க. அவளோட லைஃப் இல்லை, அவன் ஒருத்த மேலே ஆசைப்பட்டிருக்காங்கிறப்போ அவள் அவ்வளோ சீக்கிரம் தப்பான முடிவு எடுக்க மாட்டா. இருந்தாலும் ஒரு அக்காவா என் கடமையை நான் பண்ணணும்ல. அதனால நல்லா விசாரித்து பார்க்கணுங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்குன்னு இருக்காங்க. அந்த பையன் கேரக்டர் எப்படின்னு தெரியலல்ல. அனிதா, இவ்வளோ யோசிக்க கூடாது சரியா? ஏய், உண்மையாவே உனக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா? எங்க நடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் இது அவளோட லைஃப்னு. இதுல போய் நான் விளையாடுவேனா? எனக்கு தெரியாத. கண்டிப்பா நான் காலையில கேட்டு சொல்றேன். சரி சரி, நீ கேட்டு சொல்லு. நான் கண்டிப்பா விசாரிச்சு பையனோட கேரக்டர் என்னன்னு உனக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேங்க. கண்டிப்பா விசாரிச்சு சொல்லுங்க. அப்பதான் அம்மா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரியா? நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, அதனால நீங்களே பேசி கூட அம்மாவை சம்மதிக்க வச்சிருவீங்க. அப்படிதானே? ம் கரெக்டு தான். நானே சம்மதிக்க வச்சிடுறேன் சரியா? சரிங்க. எனக்கு உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. சரிங்க, தூங்கலாமா? காலையில சீக்கிரம் கிளம்பணும்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. தூங்கலாம். சரி. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓகே அனிதா. ஆனா பாவண்டி பொண்டாட்டி, நீ இவ்வளோ நாளா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னும் உன்னால கண்டுபிடிக்க முடியல பத்தியா? உன் தங்கச்சி ஆசைப்படுறது என் தம்பியை தான். என் தம்பி தான் ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா அது இன்னமும் தெரியாம பாவம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போறேன்னு தெரியல. இவ்வளோ ஃபீல் பண்றியே. ஆமா. அனிதா பார்த்து. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் சாரிங்க, அது தெரியாம கால் தடிக்கிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனிதா, பரவாயில்ல. சரி விடுங்க, நான் போய். எங்க போகணும்? இது என்ன கேள்வி? தூங்கணும்ல, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். அனிதா, நான் உன்னை கேட்கட்டுமா? கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. என்ன? இல்லை அனிதா, அது நமக்கு கல்யாணம் ஆகி 1.5 months ஆயிடுச்சுல்ல, அதான். அதனால ஏய், உனக்கு புரியுதா இல்லை சும்மா நடிக்கிறியா? அதனால நம்ம நம்ம என்ன சொல்ல வராரு புரியலையே. ஏய், அதான்டி, நம்ம மேரேஜ் அன்னைக்கு நைட் பேசிக்கிட்டோம்ல, கொஞ்ச நாள் டைம் வேணும், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி யோசிக்கணும்னு. அதான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்போவுமா உனக்கு புரியல? எனக்கு புரியுது. ஆனா இப்போ எதுக்குன்னா அனிதா, அது உனக்கு விருப்பம் இல்லையா? இல்லைங்க, அப்படி சொல்லலை. ஆனாலும் இன்னைக்கு ஏய், உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் கேட்டேன். இங்கே பாரு, இப்போவும் சொல்கிறேன், நான் இன்னைக்கு நடக்கணும்லாம் சொல்லலை. ஜஸ்ட் உன்கிட்ட கேட்குறேன். நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நான் உனக்கு ஓகேவா? நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால்
அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல. அப்போ என் பொண்டாட்டி ரெடியாக தான் இருக்கா, கரெக்டா? ம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது முறைப்படி நடக்கும், சரியா? என்ன விஷயம்? அதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன், சரியா? ம். சரி, போய் தூங்கலாமா? டைம் ஆகுது. சரிங்க. என்ன கவின் இங்க வந்திருக்கீங்க, தூங்கலையா? இல்ல வைஷு, தூக்கம் வரல. சும்மா அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா மேடம் இங்க உட்காந்துருக்கீங்க. ஆமா, தனியா இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை கவின், சும்மா அப்படியே. என்ன வைஷு, ஏதோ குழப்பத்தோட உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அச்சச்சா, என்ன கவின், எனக்கு என்ன குழப்பம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். அப்புறம் வைஷு, ஐம் சாரி. என்ன சாரியா? எதுக்கு கவின் திடீர்னு சாரி கேட்குறீங்க? எனக்கு புரியல. இல்லை வைஷு, அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன். ஆனால் உன் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் டெய்லியும் உன்கிட்ட எனக்கு பதில் சொல்லுன்னு கேட்டு உன்னை டென்ஷன் பண்ணுறேன்ல. இனிமே அப்படி கேட்க மாட்டேன். உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எவ்வளோ நாள் வேணுமோ நீ எடுத்துக்கோ. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொன்னால் போதும். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன் வைஷு, என்னைக்கும் என் மனசில் இந்த வைஷுக்கு மட்டும்தான் இடம். உன் இடத்த வேற யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாது. ஏய், என்னாச்சு? இப்போ எதுக்கு அலற? இல்லை கவின், எனக்கு தெரியும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி 1 வீக் மேலே ஆகுது. இருந்தும் என்னால் இப்போ வரையும் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. நீங்கள் ஒரு டைம் என்கிட்ட கேட்குறப்பவும் ஒருத்தரை ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ, என்னோட சுயநலத்துக்காக அவரை கஷ்டப்படுத்துறனோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இப்போவும் சொல்கிறேன் கவின், உண்மையாக எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவ்வானா எனக்கு தெரியல. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ யோசிக்கிறல்ல வைஷு. நீயும் அண்ணியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதே மாதிரி அண்ணி உனக்கு என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும், அண்ணிக்கிட்ட நான் தான் அந்த பையன் சொன்னீன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. சரின்னு கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அவங்க கிளியராக சொன்னாங்க பற்றியா, எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடாது, அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் கண்டிப்பாக உன் மனசில் இருக்கும்னு எனக்கு தெரியும் வைஷு. உனக்கு எவ்வளோ டைம்னாலும் நீ எடுத்துக்கோ. இங்கே பாரு வைஷு, அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத. நான் ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டேன். உங்கள் அம்மா உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தி வளர்த்திருப்பாங்கன்னு எனக்கு புரியுது. அப்படி இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட நான் லவ்ன்னு வந்து சொல்கிறப்போ அந்த பொண்ணால் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுவே எனக்கு தெரியுது. இங்கே பாரு வைஷு, நீ எதையும் யோசிக்காத. இன்னும் நீ எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்போவும் என் மனசில் நீ மட்டும்தான் இருப்ப. உன் அப்பா பண்ணிட்டு போன தப்பை என்னைக்கும் நான் உனக்கு பண்ண மாட்டேன். என்னைக்கும் என் மனசில் நீ மட்டும்தான் வைஷு இருப்ப. உங்களுக்குலாம் தெரியாது கவின், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த கஷ்டம்லாம் புரியாது. அதனால தான் என்னால். இங்க பாரு, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. யாருக்கா இருந்தாலும் இந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? ஒன்று பண்ணலாம். சரி, நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் மேடம் திரும்பவும் என்கிட்ட தான் ட்ரைனிங் வந்தாகணும். ஞாபகம் இருக்கா? ம். அப்புறம் உனக்கு தெரியாதது இல்லை, நான்சிக்கும் நான் தான் ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ அந்த பொண்ணும் வந்து உன் கூட ஜாயின் பண்ணிப்பா. என்ன? ஓய், என்ன மேடம் கோவம்லாம் படுற போல? இங்க பாரு, உனக்கு தெரியாததா என்ன? அவளுக்கும் நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க அவள் பார்க்குற பார்வை உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் வேறு யார்கிட்டயாச்சும் மாற்றி விடலாம்ல. நீங்களே கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அவன் நம்ம கம்பெனி எம்ப்ளாயும் இல்லை, அப்புறம் என்ன? அப்பாடா, பழைய ஃபார்முக்கு வந்துட்டான். ம். ஒன்றும் இல்லைம்மா, என்ன பண்ணுறது? சார் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கேன் பார்த்தியா, அதனால என்கிட்ட தான் பொண்ணுங்க வருவாங்க. நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு.
இங்கே பாருங்க கவின், நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. நான் தான் இன்னும் உங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எனக்கு உங்களை பற்றி முழுசாக தெரியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால் ஆஃபீஸில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்ப பழகுறப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து தான் அதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. ஓகே? ம், சரிங்க மேடம். அதான் மேடம் ஆர்டர் போட்டாச்சுல்ல, கேட்காம இருந்தா எப்படி? கண்டிப்பா கேட்டுறலாம். சரிடி, கொஞ்சம் முகத்தை மாத்து. இந்த மூஞ்ச பார்க்க முடியல. சிரிச்ச முகத்தோட பார்த்துட்டு நான் போய் தூங்கலான்னு பார்க்குறேன். எப்படி வசதி? தேவை நான் தீர்க்கவே வெந்நீரில் நீ